அவரோட வீட்டில் எப்படின்னா ஒரு இந்த டோர் இருக்கும், அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் ஒன்று. ஆ, ஆ. அவர் உள்ளே போயிட்டாருன்னா அதுவே படாருன்னு சாத்திக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட ஒன்றும் அவர்கிட்ட பேச முடியாது, அவ்வளோதான். அது டைட் ஷட். அது மாதிரி சொல்லிட்டு டப்புன்னு உள்ளே போயிட்டார். சரின்ட்டு நான் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரேன். வந்தால் அவர் அந்த ஒரு நாள் கேப்பில் போயிட்டு, ஏன்னா அவர் கேமராமேன் ஆகிட்டார்ல, அவர் ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்குலாம் அவருக்கு டைமும் இல்லை தேவையும் இல்லை. சும்மா ஒரு ஜாலியாக போய் அவர் ஃபிஷர்மேன்ஸ் கோவில் போய் அவர் கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு கான்டாக்ட் ஷீட்டுன்னு சொல்லுவோம், இந்த சைஸ்லேயே இருக்கும், அதை மாதிரி பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தார். காமிச்சு இதில் உனக்கு இதெல்லாம் எது பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னாரு. எனக்கு அந்த இதே புரியல, அந்த ப்ராசஸே என்னன்னு புரியல. அவர் எடுத்தது எப்படி நம்ம எது நல்லா இருக்குன்னு சொல்கிறது, பேசாமல் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோமா? அப்படி சொன்னால் அதுவும் நல்லா இல்லை, ஏன்னா அதில் பெஸ்ட் இருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுலேயும் பெஸ்ட் இருக்குது, எல்லாம் நல்லா இருந்தாலும் அதில் பெஸ்ட்டுன்னு இருக்கு. சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை மார்க் பண்ணி சொன்னேன். பார்த்தா அவருக்கும் அதான் பிடிச்சிருந்தது. எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னாரு. போய் பிரிண்ட் பண்ணிட்டு வந்தேன். வந்து கொடுத்தோன்னே சரி நல்லாயிருக்கு, அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கோ அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட்.